ஹலோ ருவான் அண்ட் மைன் வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 28 years லேட்டர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த படம் பார்த்தவங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, சரிங்களா, எனிதிங் வந்துட்டு உங்கள் தாட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட வந்துட்டு 2 hours தான் இருக்குது, 2 மணி நேரத்துக்குள்ளார தான் இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜில் சொல்ல போனால் இட்ஸ் அ ஜொம்பி மூவி. ஓகேவா, எத்தனை ஜொம்பி மூவி பார்த்துருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இந்த ஃபேமிலிக்கெலாம் வந்துட்டு, முக்கியமாக அம்மாமார்களுக்கெல்லாம் வந்து இது ஜொம்பி, ரத்தம் கடிக்கிறது, ரத்தம் திரிக்கிறது, ஜொம்பி அந்த உருவம் அதெல்லாம் பிடிக்காது, லைக் பண்ண மாட்டாங்க இந்த படம். ஸோ இந்த படம் யார் தான் லைக் பண்ணுவா? எவனுக்கு அந்த ஜொம்பியை பார்த்தா பிடிக்கும், அந்த ஆக்ஷனு, ரத்தம் திரிக்க காட்சி பிடிக்கும், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஜொம்பி அதான் எனக்கு ரொம்ப, எனக்கும் பிடிக்காதுங்க ரொம்ப, சரிங்களா. லைக் வந்துட்டு அது கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ இருந்தாலும் இந்த படம் போய் பார்ப்போமே, ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், செம்ம பயங்கரமா இருந்துச்சு. டீசர் பார்த்தேன், அதுக்காக ரியாக்ட் பண்ணியிருப்பேன். கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கு போச்சுங்களா. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் போறேன். பார்த்தா இந்த படத்துக்கு முன்னாடி வந்துட்டு 28 days later, 28 weeks later அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த படம் பார்க்கவே இல்லைங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து 28 weeks லேட்டர்னு சொல்லிட்டு அந்த படம் இருக்கு. படம் பாதி தான் பார்த்தேன், ஒன்றும் பார்க்கல. ஸோ சரி, பார்த்துட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சேன். சரி வேணாம், பார்க்காமலே போய் பார்ப்போம், என்ன புரியுதா புரியலையான்னு பார்த்துட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். இந்த படம் வந்துட்டு லைக் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லோனாக தாங்க இருக்கு. லைக் வந்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த படமும் நீங்க பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த படத்துலேயே வந்து முக்காசு ஒரு சின்ன ஒரு ஆரிஜின், சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து லைட்டா டீஸ் பண்ணிடுறாங்க முன்னுக்கே. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா முன்னுக்கட்டெல்லாம் வந்துட்டு எப்படி ஆரிஜின், இந்த வைரஸ், இந்த ரேஜ் வைரஸ்ன்னு சொல்றாங்க. சிம்பிளா வந்து அந்த ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு இந்த ரேஜ் வைரஸ் வந்துட்டு அந்த ஒரு லேப்ல, இந்த லேப்லயே அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு தொத்திரும், சரிங்களா. ஒருத்தருக்கு தொத்தி இந்த மாதிரி ஜொம்பியா மாறிடுவாங்க எல்லாமே, சரிங்களா. ஜொம்பியா மாறிடுவாங்க. ஸோ அதனால வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து சில சர்வைவர்ஸ், சில தப்பிச்சவங்களா இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்துட்டு கதை போகும். அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லி ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஏரன் டெய்லர் ஜேமி, எஸ், ஏரன் டெய்லர் ஜான்சன். அதான் நம்ம கிரேவன் டான்டரு, அவர் தாங்க. ஸோ அவர் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ஒரு ஃபாதர் கேரக்டராக வர்றாரு. அவர் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சரிங்க. அதுக்கப்புறம் ரேப்பல்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வராரு, கேல்சன் சொல்லிட்டு, டாக்டர் கேல்சன். அவர் கேரக்டர் வந்து டாக்டர் தான், பட் வந்து ஒரு அவரை பார்த்தாலே கொஞ்சம் விசித்திரமா, கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். மண்டோடுக்குள்ளதான் வந்து வாழ்ந்துக்கு இருப்பாருங்க, அந்த வட்டாரத்துக்குள்ள வாழ்ந்துக்கு இருக்காரு. செம்மையா இருக்கும். ஒரு மண்டோடே சேவிங்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிருப்பாரு. லைக் வந்துட்டு ஒரு ட்ராஃபி மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஓகேவா, அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். அவர் ஹீரோன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு இஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு மதர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஜோடின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு மதர் கேரக்டர். அவங்க மெயின் லீடுன்னு கேட்டாங்க, கிடையாது. யார் நம்ம மெயின் லீடு? ஒரு 14 வயசு பையங்க, சரிங்க. 14 வயசு பையன். அவன் பேர் வந்து ஆல்ஃபி வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு அந்த பையனா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைக்குன்னு ஒரு கேரக்டர், ஸ்பைக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் தாங்க லிட்டரலி இந்த படத்தை ஓன் பண்றான். 14 வயசு கேரக்டர். அந்த பையன் வந்து லிட்டரலி அந்த படத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவன் தான் ஹீரோ. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படமே போய்கிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ அவன் எப்படி செவ்வாய் ஆகிறான் அதெல்லாம் வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. அவன் அவ்வளவு மெச்சூர் ஆக்டிங், அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கும் அவன் ஆக்டிங்ல, அவன் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் தான் அந்த பையனுக்கு படம்னு சொல்றாங்க. என்னால சத்தியமா நம்பவே முடியல. இப்ப இருக்கிற வர அந்த சைல்டு ஆக்டர்லாம் என்னமா நடிக்கிறானுங்க பாருங்களேன். சூப்பரா அந்த பையன் நடிச்சிருந்தாரு. அவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி, அந்த டயலாக்கா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும். அந்த ஒரு படத்துக்கு மேல அவர் தான் ஹீரோ, அவர் தான் இந்த மெயின் லீடு. அதுக்கான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ், அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா. லைக் இந்த ஃபர்ஸ்ட் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பயந்த பையன், கொஞ்சம் நடுங்கின பையன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவர் தான் கொஞ்சம் அந்த ஸ்பைக்குன்னு கேரக்டர் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே வச்சு வழி உலகத்துக்கே போகுது அந்த ஸ்பைக்கன் கேரக்டர். அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பையன் இவ்வளோ பெரிய கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினைச்சேன், நம்ம ஏரனுக்காக தான் நான் போனது, ஏரன் டெய்லர் தான் வந்து மெயின் லீட் பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த பையன் பின்னிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இந்த படம், இந்த பிரான்சைஸ்னாலே என்னது, 28 years லேட்டஸ்ட்னாலே என்னது, ஜொம்பி தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. தரமான ஜொம்பிஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அதுவும் பத்ததுக்கு ஜொம்பிஸ்க்குலாம் தலைவன் ஒருத்தர் இருப்பான், ஓகேவா. எப்படி வந்துட்டு எப்படி உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்றதுன்னு தெரியல. எப்படி சிட்டி
த ஹெட் கீழே சின்ன சின்ன ராபோட்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஜொம்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஹல்ஃபா அந்த 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 ஒரு கேரக்டர் லைக் வந்துட்டு அதுதான் மெயின், அதுதான் தலைவன், அதுதான் லீடர் ஆஃப் ஜொம்பி. ஓகே, அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அது செம்ம சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும், பயங்கரமா இருக்கும். லைக் வந்துட்டு அந்த அல்ஃபா கேரக்டர் அந்த பார்த்தாலே கொஞ்சம் நம்மளுக்கே அள்ளி விட்டுரும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை. வாவ், அது எல்லாம் மேக்கப் தான் நினைக்கிறேன். சிஜி ஒர்க் அந்த லைக் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி எல்லாம் ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வர ஒரு ஜொம்பி லைக் வந்து 20 years லேட்டருக்கு அப்புறம் எல்லாம் இன்ஃபெக்டடான வைரஸ் இன்ஃபெக்டடான அந்த ஜொம்பிஸ் அந்த பார்க்கும் போது அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் சட்ட துணி கொடுத்துருக்கலாம் ஜொம்பிஸ்க்கு, எல்லாமே அவனை குண்டியா வருதாடா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாமே ட்ரெஸ் இல்லாம வருதுங்க, பட் வந்துட்டு கொஞ்சம் சென்சிபிளா தான் இருக்கு. ஜொம்பிஸ்க்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது, மானவமானம் தெரியாது, லைக் வந்து எதுவுமே எந்த ஒரு உணர்ச்சி இருக்காது, எந்த ஒரு அலர்ட் இருக்காது, எதுவுமே ஒரு ஒரு கான்சியஸே இருக்காது, ரைட்டா? ஸோ லிட்டரலி அந்த வைரஸ் வந்துட்டு ஃபுல்லா அவங்க பிரெயினை கன்சியூம் பண்றோம், ரைட்டா? ஸோ அதனால அது கொஞ்சம் லாஜிக்கா தான் பட்டுச்சுங்க. சரிங்க, ட்ரெஸ் இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லாரும் என்னன்னா எப்படி வந்து ஏஐ எவால்வ் ஆகுது, லைக் வந்து ஒரு ரோபோட் எவால்வ் ஆகுது, லைக் வந்து அப்கிரேட் ஆகுது, அதே மாதிரி ஜொம்பிஸ்லாம் அப்கிரேட் ஆகுதுங்க. லைக் வந்து ஜொம்பிஸ்க்கு ஒரு தலைவன் இருக்கான், அதாவது அல்பான்னு சொல்றாங்க. அதுக்கு பத்ததுக்கு ஒரு லேடி ஜொம்பி வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கு, பிரெக்னென்ட் உமன் ஜொம்பிஸ்லாம் இருக்கு. அந்த பிரெக்னென்ட் உமன் வந்துட்டு பிள்ளை பெக்குது, ஜொம்பி பிள்ளை பெக்குது, சரிங்களா? அந்த பிள்ளையை தூக்கிட்டு இந்த ஹீரோ வரான், இந்த பையன் வரான். ஸோ அந்த பிள்ளையை வந்து காப்பாத்துறது தான் லிட்டரலி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கதையாவே போவோம், ஓகேவா? சில கட்டங்கள்லாம் இருக்கு, தாறுமாறான கட்டங்கள்லாம் இருக்கு, ரத்தம் தெரிக்கிறதுக்கு சீன்ஸ்லாம் இருக்கு. அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த படம் வந்துட்டு இந்த ஜொம்பிஸ் இந்த மாதிரி ஃபிளேவர்ல இருக்கிற படம் யாருக்கு பிடிக்கும்? அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த பிள்ளைங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது. எனக்கே கொஞ்சம் அள்ளி விட்டுருச்சுங்க இந்த மாதிரி படம். நானும் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். லைக் வந்து ஜொம்பிஸ் ரொம்ப ரத்தம், லைக் ரொம்ப பிளட்டிஷா இருக்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி நானும் பார்க்க மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி கன்வின்சிங்கா எனக்கு இருக்காது. பட் விஷுவல் சொல்லி ஆகணுங்க, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. லைக் வந்து சினிமா தான், சரிங்க, சினிமா. அதுவும் நான் ஒண்ணு முக்கியமான சொல்லி ஆகணும், இந்த படம் வந்துட்டு இது நான் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஐபோன்ல ஷூட் பண்ணாங்களாங்க. ஆமாங்க, ஐபோன்ல. ஐபோன் 14 15 இல்லைங்க, என்னத்துலயும் நான் இல்லைங்க, நான் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ். இது வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன்னு நினைக்கிறேங்க. ஆர்டிக்கலே ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல கேட்டேன். ஐபோன் 15 அப்புறம் போட்டோஸ்லாம் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ்லாம் பார்த்தேன், ஐபோனோட அதை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் குவாலிட்டி வந்து பார்த்தா ஐபோன்ல லைக் பெட்டரா இருக்கு. லைக் வந்து போன்ல ஷூட் பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளவு பெட்டரான குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் ஐபோன்னாலே கேமரா தான். ஸோ இப்போதான் தெரியுது ஏன் எல்லாம் வந்துட்டு ஐபோன் வச்சு படம் காட்டி இருக்காங்க அப்படின்ட்டு. படத்திலேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் ஐபோன்ல வச்சு நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காங்க, அது பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்க. ஸோ யா, ஸோ இங்கே நான் நெட்லையும் சர்ச் பண்ண அதுதான் காமிக்குது ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். ஸோ விச் இஸ் பிரில்லியன்ட். லைக் வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கேன். பட் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாம் ரியலிஸ்டிக்காக காமிச்சாங்க. இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இந்த லொக்கேஷன்ஸ், அந்த ஜொம்பியா நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் அந்த ஆல்ஃபா கேரக்டர், வாவ் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சில நேரத்தில் வந்து கேமரா வந்துட்டு லைக் வந்து தூக்கிட்டு போன மாதிரியே இருக்கும். லைக் வந்து ஒரே ஸ்டேபிளா இருக்காது. லைக் வந்து ஒரு மாதிரி ரஷிங்லேயே இருக்கும் கேமரா. லைக் வந்து கூட சேர்ந்து ஓடுற மாதிரியே இருக்கும். லைக் வந்து ஷேக்கிங்லேயே இருக்கும். எப்படி நம்ம ஓடுறப்போ வந்து கேமரா வந்துட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது வந்து கேமரா தூக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா? லைக் வந்து நம்ம ஓடுறப்போ ஷேக்கிங்லேயே இருக்கும், நடக்கிறப்போ ஷேக்கிங்லேயே இருக்கும்ல. அந்த மாதிரி தான் விஷுவல் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காதுங்க ஷேக்கிங்லேயே. அந்த லைக் வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்காது. லைக் வந்து ரியல் லைஃப்ல பாக்குற மாதிரி இருக்கும். லைக் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் எனக்கு அதுல பெருசா எது இல்லை. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனா. பட் அந்ததான் அந்த ஷேக்கிங் சீன்ஸா இருந்தாலும், ஷேக்கியா போய்கிட்டு இருந்தாலும் ஃப்ரேம்ஸ்லாம், பட் அதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, அதுலயும் கிளாரிட்டி இருந்துச்சு. அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். விஷுவல் வைஸ் நம்ம இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் அது எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நான் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்லேயே நான் பார்த்த படங்கள்லேயே ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் வந்துட்டு பிளட் லைன்ஸ். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ், அதுதான் எனக்கு வந்துட்டு
ஒரு கெட்ட கனவா அமைஞ்ச ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் கண்டிப்பா சொல்லுவேன். நான் எல்லாமே வந்துட்டு நான் ஃபைனல் எசன்ஸ் பிளட்னன் சொல்றேன். நாட் அ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரிங்க, ரிவ்யூ வீடியோவும் போட்டிருப்பேன், நாட் அ ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன். 2 வீடியோ வந்து முடிஞ்ச கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது பயங்கரம். பட் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா ரத்த தெளிக்கிற காட்சிகளா இருந்துச்சு. விஷுவல் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பார்க்க அள்ளு விட்டுச்சு. ஸோ இந்த படம் விருப்பப்படுறவங்க பாருங்க, அதான் என்ன சொல்ல முடியும். பட் வந்துட்டு ஒரு தரமான ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் அழகா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே குறைன்னு அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஐ எம் ரெலி ஓகே, இந்த படத்தை ஒரு படத்துக்கு நான் பார்க்க மாட்டேன்பா அந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சரிங்களா, அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐபோன்ல ஷூட் பண்ண விஷயம் தான் என்னை வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்துட்டு ஆச்சரியப்பட வச்சுச்சு. லிட்டரலி அண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ லிட்டரலி ஹேட்ஸ் ஆஃப் கைஸ், சூப்பர் ஒர்க், செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டேட்டில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிங்களா, ஸோ இஃப் யூ ஆர் டேர் ஓகே. ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ தான். டேக் கேர், பாய்.